ஐபிஎல் 2026 தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் வைபவ் சூரியவன்ஷி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 16 பந்துகளில் வேகமாக 43 ரன்களை விளாசியிருக்காரு. சண்டிகர்ல உள்ள பிசிஏ மைதானத்துல 223 ரன்கள் இலக்க துரத்திய போது 5 சிக்சர்கள் மற்றும் 3 பவுண்டரிகள் உள்பட அதிரடியாக ஆடியிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் மற்றும் லோக்கி ஃபெர்குசன் பந்து வீச்ச கலங்கடிச்சிருக்காரு. டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் ரியான் பராக் அவர்கள் பந்து வீச்ச தேர்வு பண்ணாரு. பஞ்சாப் தோக ஆட்டக்காரர்களான பிரப்சிம்ரன் சிங் ஆரியன் ஜோடி அதிரடியாக 37 ரன்களை சேர்த்தாங்க. ஆர்யா ஆர்ச்சரால வெளியேற கூப்பர் கானொலி 14 பந்துகள்ல 30 ரன்கள் எடுத்து வேகத்தை தொடர்ந்தாரு. யாஷ் பூஞ்சா அவர்கள் கானொலி விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாரு. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பிரப்சிம்ரனுடன் இணைந்து இன்னிங்ஸை நிலைப்படுத்தினாரு. எப்படியோ 20 ஓவர்கள்ல 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 222 ரன்களை எடுத்தாங்க. இலக்க துரத்தி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக SSV ஜெய்ஸ்வாலுடன் களமிறங்கிய சூரியவன்ஷி அவர்கள் அதிரடியாக ஆடினார். இவங்களுடைய 51 ரன்கள் பார்ட்னர்ஷிப்புக்கு பிறகு இளம் வீரரான சூரியவன்ஷி ஹர்ஷதீப் சிங் பந்துவீச்சில் ஆட்டத்தை இழந்தார். இந்த இன்னிங்ஸ்ல தோனியை போல ஹெலிகாப்டர் ஷாட் ஆடி ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. இவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. மேலும் இந்த ஷாட்டுக்கு பிறகு தோனி ரசிகர்களுமே இவருடைய ரசிகர்களாக மாறி இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கேப்டனாக சூரியவன்ஷி அவர்கள் வர அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. தற்போது T20 கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொதப்பிட்டிருக்க நிலையில சூரியவன்ஷி இந்த அளவு நல்ல ஃபார்ம்ல இருப்பது நல்ல விஷயத்தை வெளிப்படுத்துதா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.